வணக்கம். ராமாயணம். ராமாயணம் ஒரு மிகப்பெரிய இதிகாசம். இது 7 காண்டங்கள் கொண்டது. முதல் காண்டம் பாலகாண்டம். இதுல ராமர் பிறப்பு, விஸ்வாமித்திரர், சீதை கல்யாணம் இதை பத்தி வரும். இரண்டாவது அயோத்தியா காண்டம். இதுல அரசாட்சி, கைகேயி வரம், ராமர் வனவாசம் போறதை பத்தி வரும். மூணாவது ஆரண்ய காண்டம். இதுல காட்டுல வாழ்க்கை, அதாவது ராமர் காட்டுல வாழ்க்கை, சூர்பனகையை சந்திக்கிறது, சீதை கடத்திட்டு போறது. நாலாவது கிஷ்கிந்தா காண்டம். இதுல ஹனுமன், சுக்ரீவன், வாலி இவங்களோட எபிசோடு வரும். அஞ்சாவது சுந்தரகாண்டம். இதுல ஹனுமன் லங்கை, அதாவது ஸ்ரீலங்கா போறது, சீதையை தேடுறது. ஆறாவது யுத்த காண்டம். இதுல தான் ராவணன் கூட போரு, ராமர் வெற்றி பெறுறது. ஏழாவது உத்தரகாண்டம். இதுக்கு தான் அயோத்திக்கு திரும்புறது, சீதையோடைய பிரிவு, லவகுஷா பிறக்கிறது, ராமாயணம் முழுமையடையக்கூடிய இடம். இதுல மொத்தம் 24,000 ஸ்லோகங்கள் இருக்குது. இதை எழுதினவர் வால்மீகி. இதுல நடுவுல சில கதைகள் இப்ப நிறைய பேர் கற்பனை கதையில உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் சேர்த்து சொல்ற. ராமாயணம் முதல் காண்டம் பாலகாண்டம். இதுல ஒரு காலத்துல அயோத்தி அப்படிங்கிற பெரிய ராஜ்யத்தை நீதியுடனும் தர்மத்துடனும் ஆட்சி செஞ்சுட்டு வந்த மன்னர் தசரதன். அவருக்கு எல்லாமே இருந்துச்சு, எல்லா வசதிகளும் இருந்தது. ஆனால் ஒரு பெரிய குறை இருந்தது, அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால அவர் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டாரு, கவலையில் இருந்தார். அப்போ அவருடைய குருவான வசிஷ்டர் ஒரு தீர்வு சொல்றாரு. புத்திர காமேஷ்டி யாகம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த யாகத்தை நடத்துறதுக்கு பெரும் முனிவர்கள் வர்றாங்க. ரிஷ்யபரிங்கர் அப்படிங்கிறவர் அழைக்கப்படுறாரு. யாகம் ரொம்ப விமர்சையா நடத்தப்படுது. அந்த யாகத்திலிருந்து ஒரு தெய்வீக உருவம் தோன்றி ஒரு பாயசத்தை தசரதனுக்கு கொடுக்குது. அதை தசரதன் தன்னோட மனைவிகளுக்கு கொடுக்குறாரு. கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா. சில மாதங்கள் கழிச்சு அயோத்திய மகிழ்ச்சியில மூழ்குது. கௌசல்யாவுக்கு பிறந்தவர் ராமர், கைகேயிக்கு பிறந்தது பரதன், சுமித்ரைக்கு பிறந்தது லக்ஷ்மணன், சத்ருகனன். ராமர் சின்ன வயசுல இருந்தே அமைதி, அன்பு, வீரம் இதில் எல்லாமே சிறந்தவர். லக்ஷ்மணன் எப்போதுமே ராமர் கூடயே தான் இருப்பாரு. ஒரு நாள் கூட ராமரை விட்டு பிரிஞ்சவர் கிடையாது. ஒரு நாள் அயோத்திக்கு மிகப்பெரிய முனிவரான விஸ்வாமித்திரர் வராரு. அவர் தசரதனை பார்த்து சொல்றாரு, என்னுடைய யாகத்தை அரக்கர்கள் கெடுக்கிறாங்க, அதை காப்பாத்துறதுக்கு உங்களுடைய மகன் ராமரை அனுப்புங்க அப்படிங்கிறாரு. தசரதன் முதல்ல பயப்படுறாரு. இவன் ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா விஸ்வாமித்திரர் சொல்றாரு, இவன் சாதாரண பிறவி இல்லை, இதை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை கேட்ட ராமர் தந்தையை சமாதானப்படுத்தி அவருடைய அனுமதி வாங்கிட்டு முனிவர் கூட போறாரு. லக்ஷ்மணனும் அவர் கூடயே போறாரு. காட்டுக்கு போனதும் ஒரு பயங்கரமான அரக்கி, தாடகை அப்படின்னு பேர் அவளுக்கு. அவ அந்த இடத்த ரொம்ப எல்லாத்தையுமே பயமுறுத்திக்கிட்டு இருந்தா. விஸ்வாமித்திரர் சொல்றாரு, ராமா அவளை அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ராமர் முதல்ல தயங்குறாரு. ஒரு பெண்ணை கொல்றது சரியா அப்படிங்கிறாரு. ஆனா தர்மத்தை காப்பாற்ற வேண்டி அவளை கொல்றதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்றாரு. இவர் அம்பை எடுக்கிறாரு, தாடகை மேல அம்பை விடுறாரு, தாடகையை அழிக்கிறாரு. அதுக்கப்புறம் ராமரும் லக்ஷ்மணனும் யாகத்தை காப்பாத்துறாங்க. அரக்கர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க மிதிலா நகருக்கு போறாங்க. அந்த வழியில ஒரு கல்லா மாறி இருந்த பெண் அகல்யா, அவளுடைய கணவர் கௌதமர் சாபம் கொடுத்ததுனால கல்லா மாறி இருந்தா. விஸ்வாமித்திரர் சொல்றாரு, ராமா அவளை தொடு, அந்த கல்லை தொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆக்சுவலாக இந்த கதையில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, போகிற வழியில் ஒரு கல் இருக்குது, ராமருடைய பாதம் பட்டு அது பெண்ணாக மாறிடுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அப்படி கிடையாது. இதில் வால்மீகி எழுதியிருக்கிறதன்படி சாபம் கொடுக்கப்பட்ட கல் அங்கே இருக்கிறதுனால அதை விஸ்வாமித்திரர் தான் சொல்றாரு, ராமா அந்த கல்லை தொடு அப்படின்னு சொல்றாரு. அதை கல்லுன்னு சொல்லலை, ராமா அவளை தொடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. அகலியோட ஸ்டோரி கொஞ்சம் பெருசு, அதனால அதை தனியாக சொல்லிக்கலாம். இப்போ ராமர் காலடி பட்டவுடன் அகல்யா மீண்டும் மனிதராக, பெண்ணாக மாறுகிறாள் இல்லையா. அவ ராமரை வணங்குறா. அதுக்கப்புறம் மிதிலா நகரை அடையிறாங்க 2 பேரும். அங்க ஒரு மன்னர் ஜனகர் ஒரு சவால் வச்சிருக்கிறாரு. இந்த சிவனுடைய வில், சிவ தனுசை யாரு தூக்கி 2ஆ உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு என் மகள் சீதையை திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. பல அரசர்கள் முயற்சி செஞ்சு கூட அந்த வில்லை யாராலையும் அசைக்க கூட முடியல. அப்ப ராமர் முன்ன வர்றாரு. அந்த வில்லை எடுத்து பார்க்கறாரு. ஒரு நொடியில அதை உடைச்சிடுறாரு. யாராலையும் அசைக்க முடியாத வில்லு. அந்த வில்லை ராமர் எடுக்கிறாரு, உடைக்கிறாரு. இதை விஸ்வாமித்திரர் தான் அந்த வில்லை நீ உடை அப்படின்னு சொல்லி இவர் தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து உடைக்கிறாரு. எல்லாத்துக்குமே அதிர்ச்சி. சீதை ராமரை பார்த்து மனசுல முடிவு செய்யறா, இவர் தான் என்னுடைய கணவரா வரணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ராமரும் சீதையும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் மற்ற சகோதரர்களுக்கும் அதே நேரத்தில் திருமணம் நடக்குது. மிதிலா முழுசும் ஒரே கொண்டாட்டமா இருக்குது. இப்படி ராமரோடைய பிறப்பிலிருந்து சீதை கல்யாணம் வரைக்கும் பாலகாண்டம் அழகா நிறைவடைக்குது. ஆனா இதுதான் கதையின் தொடக்கம். இதுக்கப்புறம்தான் அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டம் முழுசுமே எப்ப ராமர் அரசர் ஆவார் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் கதையில மிகப்பெரிய திருப்பம்.
கைகேயி தசரதன் கிட்ட வாங்கின 2 வரத்தை பற்றி கேட்டு ராமரை காட்டுக்கு அனுப்புறது. இதனால் 14 வருஷம் காட்டுக்கு ராமர் போனது, கூடவே லக்ஷ்மணன் போனது. ஸோ இந்த கதையை பற்றியெல்லாம் 2வது காண்டமான அயோத்தியா காண்டத்தில் பார்ப்போம். நன்றி.